ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஏன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க சார்பாக நான் பேச முடியாது. இப்போ யாராவது வந்து ஒரு மாவட்டம், தமிழ்நாட்டில் 66 கட்சி மாவட்டம் இருக்குது. 66 கட்சி மாவட்டத்தில் சேலம் மாவட்டம் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் 12 செயலாளர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, 12 செயலாளர்கள் இருக்காங்க. எங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது 12 × 66 போட்டுங்க. ஏறத்தாழ 750 பேர் மாவட்ட செயலாளர்கள் இந்த கட்சியில் இருக்காங்க. நம்ம கட்சியில் மாவட்ட தலைவர் அப்படிங்கிற ஈடினா என்னன்னு எனக்கு தெரியும். அவர் ஈடினா என்னன்னு தெரியுமா? இல்லை, அவர் ஈடி எக்ஸ்பான்ஷன் தெரியுமா? நம்ம மாவட்ட செயலாளருக்கு நம்ம மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆங்கிலத்தை எழுதி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. அவரை நான் அவமானப்படுத்தலை. இல்லை, நல்லவர் தான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை சம்மந்தமே இல்லாமல் மாவட்ட செயலாளருக்கும் ஈடிக்கு லிங்க் பண்ணுறாங்க. இவருக்கு அதுக்கு என்னென்ன சம்மந்தம்? அந்த விவசாயிகள் குற்றம் செய்யலை, எதுவும் பண்ணலை அப்படின்னா, நானும் ஒரு விவசாயி தான், இருக்கிறவங்க எல்லா விவசாயி தான், கூட நிற்க போகிறோம். இப்போ ஈடி என்ன கேட்டிருக்கானே, ஆதார் கார்டை கொடுங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் மேலே வைல்ட் லைஃப் சட்டத்தில் ஏதோ ஒரு கேஸ் இருக்குது, ஏதோ காட்டெருமை ஹண்ட் பண்ண கேஸு. அது உங்களுக்கு தெரியும், இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் வைல்ட் லைஃப் அஃபென்ஸும் உள்ளே வருது. பிஎம்எல்ஏல வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் இஸ் ஆல்சோ அ காம்பனண்ட். பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணணும், இதெல்லாம் கொடுங்க. இதுதான் ஈடி இன்னைக்கு கேட்டிருக்காங்க. ஈடி வேற என்ன கேட்டிருக்காங்கண்ணே? இதை தவிர வேற என்ன ஈடி கேட்டிருக்காங்க? பேங்க் அக்கௌண்ட்டோ ஆதார் அட்டையோ அதை கொடுக்க போகிறோம், அதை ஈடி பார்க்க போகுது. அதற்கு மேலே இவருக்கு குற்றம் செய்யலை, ஈடி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, நானே ஃபீல்டுக்கு வந்து உங்கள் முன்னாடி தர்ணா உட்காரு. நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இல்லை சார், இவர் நிரபராதி, இவர் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் கொடுத்தாரு, ஈடி கேட்டதையும் கொடுத்தாரு, ஆதாரும் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அப்படி இருந்தும் ஈடி ஒன்று அடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு தரனா நான் வந்து உட்காரனேன் விவசாய நிலத்தில், அவருக்காக நான் வந்து உட்காரனேன். ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எதுக்கு சம்மந்தமே எல்லாம் முடிச்சு போட்டு, இல்லை அரசியல் கட்சிகள் ஒரு கட்சி அங்கே போய் அவங்க கட்சியை விட்டு வன்மையாக கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேலம் மாவட்ட செயலாளர், ஏன்னா 750 மாவட்ட செயலாளர் இவர் ஒருத்தர். அதை வாங்கி என்னென்ன நாங்கள் என்ன துபாயிலிருந்து பணத்தை கொண்டு வந்து எஸ்டேட் அணை கட்ட போகிறோம்? எல்லாம் எங்கள் காடு மாதிரி வரக்காடு, எல்லாம் ஆடு மாடு மேயும், தண்ணி வச்சதை கடலை சோளம் போட்டுக்கலாம். மாநாடு நடத்துறோம். அதனால எந்த மாநாடு நடத்துறோமோ அண்ணே, இதை வந்து நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய அதிகாரிகளுக்கு நம்முடைய அமைச்சர்கள் மூலமாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் அமைச்சர்கிட்ட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், கட்சியினுடைய உறுப்பினர் எங்கள் அமைச்சர்கள். இப்போ தமிழ்நாட்டு அரசனுடைய எஃப்ஐஆரை பார்த்தீங்கன்னா, ஒரு களம் வந்து பெயர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், தொழில் இருக்கும், ஜாதி இருக்கும். நம்முடைய எஃப்ஐஆர் கண்டென்ட்லேயே ஜாதி ஒரு காலம் இருக்கும். இப்போ ஈடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ், ஒரு பேஸ் எஃப்ஐஆருக்கு ஒரு எஃப்ஐஆர் எடுத்துக்கிறாங்க. அதான் பேஸ் அஃபென்ஸ். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து வைல்ட் லைஃப் ஆக்ட். இப்போ நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா ஜாதி பேர்கள் கூட இருக்குது. மிஸ்ரா இருக்குது, அகர்வால் இருக்குது, அவங்க பேரை போட்டு அனுப்புகிறாங்க. நான் யூகிக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தன்மை எதுவும் தெரியாமல், அங்கே பார்த்தீங்கன்னா தீபக் மிஸ்ரா அப்படின்னு தான் நோட்டீஸ் வரும். இப்போ அண்ணாமலை கவுண்டர்னு தமிழ்நாட்டு நோட்டீஸ் வந்தால் நானே சொல்லுவேன், யோ நான் ஜாதி பேரை போடுறதில்ல, எதுக்கு என் பேரை நீ வச்சிருக்கேன்? அல்லது அண்ணாமலை செட்டியார்னு வந்தால் கூட நான் போய் கேட்பேன், நான் ஜாதி பேரை போடுறதில்ல. அண்ணாமலை முதலியார் வந்தாலும் நான் போய் கேட்பேன், நான் ஜாதி பேரை போடுறதில்ல, ஏதை போடுறேன். அது நம்ம ஊரில் நம்ம பழகிட்டோம். நார்த் இந்தியாவில் அப்படி இல்லைண்ணே, எங்கே போனாலும் அந்த பேர் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருப்பாங்களோ தவிர, நான் யூகிக்கிறேன். எனக்கு என்ன அமைச்சர் அவங்க வரும்போது நாங்கள் கேட்க போகிறோம். அதான் சொல்லுறேன், வனத்துறை கொடுத்த புகாரில் அந்த களம்ல ஜாதி இருக்குது, அந்த களம்ல ஜாதி இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை இதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருகின்ற காலத்தில் திருத்திக்கணும், அவ்வளோதான். இந்த லேண்ட் என்ன, நம்ம தன்மை என்ன, இது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். இட் இஸ் மோர் அபவுட் தட். அதில் அவங்க தமிழ்நாடு எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆரில் ஜாதி காலத்தையே ரிமூவ் பண்ணலாங்க நான் கேட்கலாமே அடுத்து. ஏன்னா நாம் இங்கே டிராவிடியன் மூமெண்ட்டுங்கிறோம், நாம் வந்து இந்த அரசியலுங்கிறோம். ஸோ தமிழ்நாடு அரசியை எஃப்ஐஆரில் ஜாதி காலத்தையும் ஹைடு பண்ணக்கூடாது, வச்சுக்கங்க, இன்டர்னல் மெமோக்கு வச்சுக்கங்க. பப்ளிக்காக வர எஃப்ஐஆர். அந்த மீட்டிங் வந்து 6/11/2023 பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்குது. நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்குது. அந்த மீட்டிங்கில் நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் ஐஏஎஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர் வரல. அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அனுப்புகிறாரு, தர்பராஜ் அப்படின்னு, டெபுட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புகிறார். ஸோ மீட்டிங்கில் தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து ரூம்குள்ள உட்கார்ந்துருக்கும் பொழுது, மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கில் நாங்கள் ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது, ரெஜிஸ்ட்ரார் செலெக்ஷன் வரும்பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்தில் தன்னை வீடியோ கான்ஃபரன்ஸில் இணைச்சிக்கணும்,
அதனால ஒரு பேர்ல 2 பேர் மீட்டிங் இருக்கக்கூடாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசுனாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்றாங்க. அதே மீட்டிங்ல 6/11/2023 ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. பியூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனியை நம்ம ஆரம்பிக்கிறோம், 4 பேர் ஆரம்பிக்கிறோம், இந்த கம்பெனி மூலமா தொழில் பயிற்சி கொடுக்குறோம்னு ஆரம்பிச்ச ப்ரொபோசல் இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்திய விஷயத்தை மாநில அரசு லீக் பண்றாங்க. மாநில அரசு லீக் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு சேலத்தில் ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கு நீங்கள் பார்க்கணும். இது வந்து அவருடைய கார். அண்ணே நீங்கள் ப்ரெஸ்ஸில் பார்க்குற மாதிரியே காட்டுறேன். சாரி அண்ணே, பெரிய டிவி இல்லை, இது வந்து அவருடைய காருண்ணே. இந்த காரில் அப்படியே கொஞ்சம் பாருங்கண்ணே. அப்படியே பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் ஏறுறாரு. பார்த்தா இதுதான் சான்சலர் நடந்து பேசிகிட்டே ஃபோனில் வர்றாரு. 2 பேர் தடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் ஃபோனில் பேசிக்கிட்டே கேட்குறாரு. மொத்தமாக பாருங்கள், ஒரு 5 செகண்ட் பேசுகிறாரு, அவ்வளோதான் பேசுகிறாரு. ஃபோன்லேயே தான் இருக்கார், என்ன ஃபோனை கூட கீழே வைக்கிறார், ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்காரு, ஃபோனை கீழே வைக்கிறாரு. அவங்ககிட்ட என்னென்னு பேசுகிறாரு. பேசிட்டு ஓகே ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் திறந்து ஏறுறாரு. அவங்களுடைய கார் டோரை பிடிச்சி இந்த குரூப் இழுக்குது, விடமாட்டேன்னு. அதை வந்து இந்த செக்யூரிட்டி அவர் அவங்கள தள்ளி விட்டு கார் அனுப்புகிறார். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். கார் போனதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நாங்கள் பத்திரிகைக்கு ஷேர் பண்ணுறோம். அதை முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது. அரசு சொன்ன ரெஜிஸ்டாரை போடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை SC ST கேஸ் போட்டு தனி மனிதனை நாயை நடத்துகிற மாதிரி நடத்தி இன்னைக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. ஒரே காரணம் என்ன? மாநில அரசினுடைய பொன்முடி அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா? அதற்கு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றார். போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? பியூட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா? அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர்ல அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணும். அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம் எங்கிருந்து வந்துச்சு? நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதில் என்ன தப்பு? செக்ஷன் 8 கம்பெனி ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்லை, நாட் ஃபார் ப்ராஃபிட். 4 ப்ரொஃபஸர் இருக்கக்கூடிய கம்பெனி. பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் நடக்கக்கூடிய நிறுவனம். இதில் எங்கே தப்பு? இந்த அளவுக்கு முட்டாளுகளா காவல்துறை? நானும் காவல்துறையில் பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, இன்னும் நான் நம்புகிறேன். ஒரு ஏசிபி வந்து கேட்டில், பெரியார் யூனிவர்சிட்டி கேட்டில் ஒரு வைஸ் சான்சலரை போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு, அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு 4 மணி நேரம் போனால் என்ன அர்த்தம்? அதனால்தான் இன்னைக்கு நாங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு கடிதம் எழுதுறோம். மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம். சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம். NHRCக்கு சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சி கீழே இருக்கோம், தண்ணியில்லா காட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு UPSCக்கு போய் தான் வரணும். இவங்க ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போகும்போது இவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் என்றால் ப்ரொமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் போகும் பொழுது UPSCக்கு போய் தான் வரணும். டிஜிபி செலெக்ஷனும் UPSCக்கு போய் தான் வரணும். அதனால் காவல்துறை அதிகாரிகள் இங்கே யாரை வேணாலும் பிடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், ஜீப்பில் ஏற்றுவோம், எஃப்ஐஆர் எங்கள் பாட்டுக்கு போடுவோம், ஒருத்தருடைய பேரை கெடுப்போம். ஏன்னா பொன்முடி என்கின்ற நபர் ஃபோன் பண்ணி அவரை வச்சு செய்யுன்னு சொன்னார், அதனால் வச்சு செய்வோன்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? பேசாமல் யூனிஃபார்ம் கழட்டிட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து ப்ரெஸ்ஸில் பேசுகிறேன். எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய 36 வருஷமாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அவர் சம்பாதிச்ச பேரையெல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் கெடுக்கிறதுக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவரா? அதுக்கு தான் சட்டமா? அதுக்கு தான் CRPCயா? அதுக்கு தான் IPCயா? வெக்கமா இல்லையா? சேலம் மாநகரத்துடைய கமிஷனருக்கு வெக்கமா இல்லையா? நான் இவ்வளவு சொல்கிறேன், இவ்வளவு டேட்டா கொடுக்குறேன், வீடியோ கொடுக்குறேன், இவ்வளோ இன்ஃபர்மேஷன் பார்த்துக்க. இல்லை போலீஸ் ஒன்று தப்புன்னு சொல்லிட்டேன், இல்லை போலீஸ் ஒரு டேட்டா தப்புன்னு சொல்லிட்டோம், இல்லை பியூட்டர் ஃபவுண்டேஷன் அதில் ப்ரொஃபஸர் இல்லைன்னு சொல்லட்டும், அது செக்ஷன் 8 கம்பெனி இல்லைன்னு சொல்லட்டும், 4:40க்கு அரெஸ்ட் ஆகலின்னு சொல்லட்டும். அண்ணே யாரா இருந்தா கூடங்க அந்த கம்பெனி இருக்கிறது பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க.
4 பேருமே குடும்ப நபர்கள் இல்லை. ஜெகநாதன் மனைவி, ஜெகநாதன் மகள்னா 4 பேரும் கிடையாது. இப்போ இட் இஸ் நோன், இட் இஸ் அக்னாலேஜ், நமக்கு தெரியும். இவங்க இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ப்ரொசீஜர் இருக்குது. இவர் ஆஃபீஸை டெமிட் பண்ணி போகும் பொழுது அதே கம்பெனி இவர் எடுத்துகிட்டு போனால் அது குற்றம். வைஸ் சான்சலர் பதவி முடிஞ்சிருச்சு, இன்னொரு வைஸ் சான்சலர் வந்துட்டார். அப்போ இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் அது என்னோட கம்பெனியில் எடுத்துகிட்டு போனால் குற்றம். அப்போ தான் நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, அப்போ கேள்வி கேளுங்க. இவர் 100% ஹேண்ட் ஓவர் பண்ணத்தான் போகிறார். புது விசி வந்தால் மறுபடியும் அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி, சொசைட்டிஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த விசி பேரை போட்டு வெளியே வர போகிறார். நானும் ஃபவுண்டேஷன் நடத்துகிறேன், வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். அப்படித்தான் நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் பேர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா? ஓகே. செக் சைனிங்கில் சில பிரச்சனை இருக்கும், இருக்கிற வரைக்கும் யார் சைன் போடுவாங்க, மாறி போனால் யார் போடுவாங்க, அது எல்லா ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனை. இவர் டேர்ம் முடிஞ்சிருச்சு, கவர்னர் அவங்க இன்னொரு விசியை போட்டிருக்காங்க, அவர் வந்தாங்க, இவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார், குற்றம். அல்லது வந்த பணத்தை இவர் பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறாரு, குற்றம். அல்லது இவர் யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனியில் டைப் போட்டு அண்ணன் இதுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு தனியாக எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, குற்றம். லோக்கஸ்ட் அண்ட் என்ன சார், பிரைம் எஃபிசியா கேஸ் இங்கே என்ன சார்? நத்திங் இஸ் மேட் அவுட் சார். அதனால் இவங்க தப்பிக்க கூடாதுங்கிறக்கா எஸ்சி எஸ்டி சேர்த்துறாங்க. எவ்வளோ அறிவாளிக்கு பாருங்க, எவ்வளோ அறிவாளிக்கு பாருங்க. அப்படியே இன்டெலிஜென்ட் இவங்கெல்லாம். அப்படியே தேவலோகத்தில் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. அப்படியே ஒரு செக்ஷனை போட்டோம்னா அந்த 7 வருஷத்தை தாண்டணுமா? எவ்வளோ அறிவாளிக்கு பாருங்க சார். சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லுது, உங்களுடைய செக்ஷன் பனிஷ்மெண்ட் 7 வருஷத்துக்கு கீழே இருந்தால் ஆட்டோமேட்டிக் பெயில். போலீஸ் என்ன பண்ணுறாங்க, 7 வருஷத்துக்கு மேலே காட்ட முயற்சி பண்ணுறாங்க. அப்போ எஸ்சி எஸ்டியை போடு, அப்போ செட்டிங் பண்ணு. மத்தியானம் 1:40 2 பேர்த்த உள்ள அனுப்பு. எப்படி பாருங்க, சஸ்பெண்ட் ஆன ஒருத்தரை கூட அனுப்பு. அவர் வரும்போது காரை 1:40 நிறுத்து. அவர் இங்கிருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடு. 4:40 3 மணி நேரத்தில் நீ வா ஆஃபீஸ். கேட்டில் வர மாதிரி இவர் அப்படியே தூக்கி ஜீப்பில் உட்காரவே. ஏன்னா முட்டாள் தானே நம்மெல்லாம். சேலத்தில் எவ்வளோ பெரிய பத்திரிகைகள் நீங்கள் இருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய நபர்கள் இங்கே இருக்கிறீங்க, நம்மளெல்லாம் முட்டாளாக்க பார்க்குறாங்களா காவல்துறை? ஆல் எக்ஸிக்யூட்டட் பை போலீஸ். கொத்தடிமையாக சேலம் மாநகரத்தினுடைய காவல்துறை திமுகவினுடைய கொத்தடிமையாக நடந்திருக்கின்றார்கள். அது சொல்றது எனக்கு எந்த ஒரு அச்சமே கிடையாது. இந்த மாதிரி கை வச்சா இந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்தணும். சாமானிய மனிதனுக்கு என்ன மரியாதை? நாளைக்கு நீங்கள் நானும் லோக்கல் டிஎம்கே எம்எல்ஏ சண்டை போட்டா ஒரு வைஸ் சான்சலருக்கே அந்த ஊரில் மரியாதை இல்லை. உங்களை எண்ணி நாய் தூக்குற மாதிரி தூக்கிட்டு போன குப்பை வண்டியில். ஏன்னா போலீஸ்காரனை பதச்சிக்கிட்டோம், எம்எல்ஏ பதச்சிக்கிட்டோம், திமுக காரனை பதச்சிக்கிட்டோம், போடுறவன் மேலே ஒரு எஸ்சி எஸ்டி கேஸ், போடுறவன் மேலே இந்த கேஸ், போடுறவன் மேலே சீட்டிங் கேஸ். என்ன நடக்குது? இதெல்லாம் நியாயமானே, தர்மமானே? இது யாராச்சும் ஏற்றுக்குமானே? ஒரு சிவிலைஸ் சொசைட்டியில் ஒரு வைஸ் சான்சலர் 5 மணி நேரம் போலீஸ் ஜீப்பில் அலக்கழிச்சு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவருக்கு. அதனால தான் நாங்கள் அமித்ஷாஜிக்கு இன்னைக்கு கேட்கப்போம். மத்திய அரசு இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உள்துறை அமைச்சர் கேட்கணும் கேள்வி, நாங்கள் அதை எடுத்துருப்போம். கேட்கணும் கேள்வி, டிஜிபியை சம்மன் பண்ணணும். இப்போ அனுப்ப போகிறோம், ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி பத்திரிகை நண்பர் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லணும். அண்ணே பாருங்கண்ணே, இதானே பியூட்டர் ஃபவுண்டேஷன், எம்ஓயூலாம் கையில் இருக்குது சார், இதான் சார் பாருங்கள் சார், இதில் இருக்குது சார், எல்லா காப்பி அனுப்பிடுறோம், எல்லாத்தையும் அனுப்பிடுறோம் தலைவா உங்களுக்கு. இதில் இருக்குது அவருடைய வைஸ் சான்சலர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போலீஸ்கிட்ட கொடுத்த இது, அவரை எங்கே பிடிச்சாங்க, 4:40 என்னை இப்படி பண்ணாங்க, என்னை வந்து பாருங்கள், 5 மணி நேரம் ஜீப்பில் சுத்த விட்டாங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, ஆஞ்சியோபிளாஸ்டி வந்தது, எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க. எல்லாம் எழுதியிருக்காரு அந்த மனுஷன் பாவம். அண்ணே ஒரு விஷயம் நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட கை கூப்பி கேட்பறேன், நேர்மைக்கு ஒரு விலை இருக்கணும். பத்திரிகையில் நீங்களும் நேர்மையாக இருக்கிறீங்க. எவனோ ஒருத்தன் கடைசி நாள் நீங்கள் வேலையில் இருக்கும் பொழுது உங்களை அசிங்கப்படுத்திட்டு போனால் நானும் ஏற்றுக்க மாட்டேன். பத்திரிகையில் நீங்கள் இத்தனை நாள் நேர்மையாக இருக்கிறீங்க, நேர்மையாக ரிட்டையர் ஆக போகிறீங்க, ஒரு நாள் நீங்களும் ஆக போகிறீங்க, நான் ஆக போகிறேன். எவனோ ஒருத்தன் கடைசி 1 வருஷத்தில் வந்து உங்களை கொச்சைப்படுத்தி கண்டதெல்லாம் சொன்னானா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நான் ஏற்றுக்க மாட்டேன். இன்னைக்கு இப்படி தான் நடந்திருக்கு. வைஸ் சான்சலர் டென்யூரே முடிய போது இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டி கேஸை போட்டு பியூட்டர் ஃபவுண்டேஷன். காவல்துறை என்ன லாஜிக்கல்னு பேசுகிறாங்க? பிரைம் எஃபிசிய கேஸ் எங்கன்னே மேட் அவுட்? பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா? 4 ப்ரொஃபஸர், கம்பெனி வெளியே இருக்கானே, கம்பெனி ஒரு வீட்டில் இருக்கா? பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு. எல்லாம் ஐபிஎஸ் படிச்சு தானே வந்திருக்காங்க. மென்சிரியா அப்படின்னு சொல்லுவானே, ஐபிசியினுடைய பேசிக் இன்கிரீடியன்ட்டே மென்சிரியா. மென்சிரியானா நம்ம தமிழில் சொல்லணும்னா குற்றம் நடந்தது என்ன, இங்கே குற்றம் என்ன நடந்துச்சு, வேர் இஸ் த மென்சிரியா? மென்சிரியாவே இல்லையே, லாட்டின் வார்த்தை மென்சிரியாவே இல்லையே, நடக்கல, குற்றமே இல்லையானே. அவருக்கு ஆக்சுவலாக மாலை போட்டு கும்பிடு போட்டு, ஏன்னா இவர் தனியாக வந்து சேலத்துக்கு வரும் பொழுது இந்தியாவிலேயே குறைந்த வயசு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் A++ இருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தான். 3 வருஷத்தில் கொண்டு வந்திருக்காங்க. A++ கேட்டகரியில் இட் இஸ் த யங்கஸ்ட் ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டி. NIRF ரேங்கிங்கில்
73வது இருந்துச்சு ஒரு பதவி ஏற்கும் பொழுது 59 கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு மாலை போட்டு சேலம் மக்கள் நீங்கள்லாம் அவரை கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா எடுக்கும். இந்த மாதிரி பப்ளிக்ல அசிங்கப்படுத்தினா ஏற்றுக்க முடியுமாண்ணே? ஜீப்பில் எடுத்து நாயை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போய் 73லேருந்து 59 கொண்டு வந்திருக்காரு. யாரோ சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வந்து காரை மறித்து. ஆனால் இந்த SC ST ஆக்டே என்னென்ன பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்குன்னு சொல்றக்கா அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு காவல்துறை சங்கம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இத்தனை வழக்குகள் போட்டும் நீதிமன்றம் அவரை வந்து சாமியில் வச்சிருச்சு. அது நீதிமன்றத்துடைய அவருடைய வக்கீல் அன்பு வாதாடின விதம் வந்து நான் பாராட்டுறேங்க ஐயா, நான் பாராட்டுறேங்க ஐயா, நான் பாராட்டுறேங்க ஐயா. அடுத்தவங்க வர்றேங்க ஐயா. இன்னைக்கும் நீதிமன்றத்தின் மீது நமக்கு நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கு, நம்பிக்கை இருக்குங்கிறத இந்த வழக்கு காட்டியிருக்கு. 3:30 மணிக்கு அவருடைய லாயர் அவங்க சொன்ன மாதிரி போய் ஆர்கியூமெண்ட் வச்சு அந்த கோர்ட் சிஸ்டம் அவரை பெயிலில் விட்டு, இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை இருக்கு, நீங்கள் எப்படி பெயிலில் விட்டீங்கன்னு மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு உத்தரவு கொடுக்க போகிறார். என்ன உத்தரவு கொடுக்குறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் இந்த நேரத்தில் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பேர் தவறு செஞ்சும் நேர்மையாக ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காரு, நேர்மையாக ஒரு இடத்துல லாயர் வாதாடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. அதனால் உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நேற்று அந்த டேட்டாலாம் கிடச்சிதுண்ணே. நான் ரொம்ப வெக்கி தலை குனிந்தேன். சேலம் வரக்கு மாதிரி பேசணுங்கிறக்கா எனக்கு இதனால டேட்டா கிடைக்கல, என்ன நடந்ததுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சார் நீங்க நல்ல கேள்வி சார். இப்போ நீங்க பாருங்க, இந்த பெரியார் யூனிவர்சிட்டி துணை வைஸ் சான்சலர் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் எப்போ அரெஸ்ட் ஆனாங்கன்னா கவர்னருடைய மீட்டிங்க்கு போகும்பொழுது அரெஸ்ட் ஆகிறார். அடுத்த நாள் கவர்னர் மீட்டிங். எப்போ கவர்னர் மீட்டிங்கன்னா 27ஆம் தேதி, 26ஆம் தேதி சாயந்தரம் கேட்டில் வச்சு அவரை தூக்கிட்டு போகிறாங்க போலீஸ் ஜீப்பில். ஸோ ஒருத்தர் சொல்கிறார், அண்ணே நான் கவர்னர் மீட்டிங் போகிறேன் சார், போயிட்டு வந்து கூப்பிடுங்க சார்னு சொல்கிறார். அவருடைய கண்டென்ட்டில் இருக்காது. காவல்துறை சொல்கிறது அப்படிலாம் போக முடியாதுங்க, நீங்கள் முதல்ல வாங்க, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஒரு கவர்னர் மீட்டிங்க்கு கூட ஒரு வைஸ் சான்சலர் மீட்டிங்க்கு போக முடியல. காவல்துறை தமிழக அரசுடைய நடவடிக்கை அப்படித்தானே இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கான உட்பொருள் கருப்பொருள் பதிலே, ஏதாவது வைஸ் சான்சலர் எங்கள் சொன்ன பேச்சு கேட்கலையா? நீ சிண்டிகேட்டில் நான் சொன்ன ஆளை போடலையா? நான் சொல்கிற ப்ரொஃபஸருக்கு நீ அந்த ப்ராஜெக்ட் கிராண்டை கொடுக்கலையா? இல்லை நான் சொன்ன ஆளை நீ ப்ரொமோட் பண்ணலையா? இல்லை நான் சொன்ன கம்பெனிக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுக்கலையா? நான் சொன்னதுக்கு நீ செய்யலினா வச்சு செஞ்சுருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதனால் இன்னைக்கு யாராவது வைஸ் சான்சலர் முதுகெலும்போடு நின்றுருக்காங்கன்னா நேர்மை என்கின்ற ஒரே வார்த்தையில் மட்டும்தான் நிற்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அவங்க சொன்ன ஆளை உள்ளே போடணும், மோசமான ஆட்களை ப்ரொமோட் பண்ணணும். அதுதான் பொன்முடி அவர்களுடைய ஒற்றை இலக்கு. அதை தவிர என்னென்ன அவர் கோல்? எதுக்கு ரெஜிஸ்ட்ரார் இன்டர்வென்ஷனில் எதுக்கு அவங்க பண்ணணும்? இப்போ கார்த்திக் அவங்க பதில் சொல்லணும். பிரின்சிபல் செக்ரட்டரி எஜுகேஷன் ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங்கில் வச்ச பியூட்டர் ஃபவுண்டேஷனுடைய MOU எப்படி காவல்துறைக்கு போச்சு, யார் கொடுத்தா? அது காவல்துறையும் பதில் சொல்லணும். எப்படி அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? பேங்க் அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணாங்களா? இல்லை அவங்க இந்த CCTV ஃபுட்டேஜ் நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன், இப்போ உங்களுக்கு ப்ரெஸ் குரூப்பில் போட்டு விட்டுறேன், அதை பார்த்தாங்களா? எதுவுமே. ஆனால் நீங்கள் இதை நிச்சயமாக ஒரு பேசும் பொருள் இல்லை. சேலம் மக்கள் தண்டிக்கணும், இந்த மாதிரி தவறு செய்கிறவங்கள தண்டிக்கணும். காவல்துறை யாராக இருந்தாலும் தண்டிக்கணும். மாநில அரசுக்கு தண்டனை கொடுக்கணும். சாமானிய மனிதன் ஒருத்தர் மேலே கை வச்சா அப்புறம் நம்மளாம் பயந்துட்டு போலீஸ் ஸ்டேட் மாதிரி கை கட்டி தான் உட்காந்துரும். அப்புறம் அடுத்து உங்களுக்கு தெரியும், சேலத்தில் இன்னொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆத்தூரில் 2 விவசாயிகளுடைய நிலம் இருக்குது. அதுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு 2-3 நாளாக